சரி, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய இரண்டாவது டாபிக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா கொஷின் டேக். வெரி வெரி ஈஸி டாபிக் தான் கொஷின் டேக். இன்னைக்கு ஒரு கிளாஸ்லயே ½ அந்த டாபிக்கை நம்ம வந்து முடிச்சிடலாம். எல்லாரும் லைன்ல இருக்கீங்களா? கிவ் a thumbs up. Are you all ready? Just give a thumbs up. You're all there. எல்லாருமே ஆக்டிவா இருக்கீங்களா? செக் பண்றேன். குட். சரி, வெரி குட். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல கொஷின் டேகுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் வந்து லிசன் பண்றேன். கொஷின் டேக்னா என்ன, கொஷின் டேக்னா என்ன பண்ணணும், எப்படி நம்ம கொஷின் டேக் கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல அட்டெண்ட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லலாம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம 2 டாபிக் தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டுடே. இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீங்க கடந்த காலத்துல கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின் டேக் இல்லாத ஒரு கொஸ்டின் நீங்க பார்க்கவே முடியாது. பாசிட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ்ல எஸ், வெரி குட். அதுதான் இம்பார்ட்டன்ட் ரூலே இல்லையா? சொன்னீங்கன்னா ஒரே வார்த்தையில சொன்னோம்னா கொஸ்டின் டேக் அப்படின்னா ஒரு கொஸ்டின், ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தா அது நம்ம அதுக்கு உருவாக்கக்கூடிய கொஸ்டின் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். அப்ப அந்த பாசிட்டிவ் எஸ் சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்தா கொஸ்டின் எப்படி இருக்கும்? கொஸ்டின் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? ரொம்ப ஈஸி தான். சரி, ரூல் நம்பர் 2 என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஆப்போசிட் பாலரிட்டி. ஆப்போசிட் பாலரிட்டி அப்படின்னு என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின். புரிஞ்சுச்சுங்க இல்லையா? கட்டாயமாக கொஸ்டின் எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்ன? இஸ்ஸா இருக்கட்டும், ஆமா இருக்கட்டும், வாஸ், வேர், டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட், வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், ஆட் டு, யூஸ் டு, டேர், மீ. இது எல்லாமே வந்து பி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம சொல்லும் பொழுது எதுல இருக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும் இல்லையா? நான் சொன்னது எல்லாமே பி வேர்ட்ஸ், டூ வேர்ட்ஸ், ஹேவ் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஸோ பி வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இஸ், ஆம், ஆர், அடுத்தது வாஸ், வேர். கால் வந்துச்சு, யாருக்கும் தெரியல. ஓகே, சோ இது எல்லாமே என்ன ஃபார்ம்? இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? இந்த வேர்டு வந்து என்ன ஃபேமிலி? இது பி வேர்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் என்னது? டூ வேர்ட்ஸ். டூ வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டூ, கமா, டஸ், கமா, டிட் இல்லையா? இது எல்லாமே என்னது? இது எல்லாமே வந்து டூ வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்னது? இது ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம், அதனால உங்களுக்கு விளக்கம் தேவை. நெக்ஸ்ட் வந்து have words. have என்னது? has, அடுத்து has, had. had வரும். ஏன்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், அதனால மறுபடியும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம்? பிரைமரி ஆக்ஸிலரி முடிச்சிட்டோம். is, am, are, was, were, do, does, did, have, has, had. நெக்ஸ்ட் will, would. சொல்லுங்க மேடம். will உடைய பாஸ்ட் மேடம் முடிச்சிட்டு வரேன், உங்களுடைய டவுட் கிளாரிஃபை பண்றேன். will, would, shall, should. ஓகே, வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் can. இதெல்லாம் மறந்துட கூடாது, இதெல்லாம் நம்ம மனப்பாடமா வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்பவுமே நம்ம வந்து மைண்ட்ல இருக்கணும். யா, இங்கிலீஷ் டீச்சர்லாம் அப்படிதான் பண்ணுவோம். கேன், ஃபுட். நெக்ஸ்ட் மேவோட வரும் மைட். சரி, ரெண்டுக்கும் நடுவுல வரும் என்னது? மஸ்ட். ஏன்னா மஸ்ட் வந்து நியூட்ரல். நல்லா கவனிங்க இருக்குப்பா. இது என்னன்னா மொத 3 லைன்ல இருக்கக்கூடியதுக்கு என்ன பேருனா பிரைமரி ஆக்ஸிலரி இல்லையா? அந்த மொத 3க்கு என்ன பேரு? பிரைமரி. இதுக்கு பேரு பிரைமரி ஆக்ஸிலரி. பிரைமரி ஆக்ஸிலரினா இது வந்து வெர்பாக செயல்படும். பிரைமரி மேபி क्वेश्चनல கூட டைரக்ட் क्वेश्चन கூட கேட்கலாம்.
எவ்வளவு பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் இருக்கு அப்படின்னா இது எண்ணி போட்ட வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ பிரைமரி ஆக்சிலரி வந்து 11 வேர்ப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வேர்ப். ஏன்னா இது டைரக்டா வேர்பாக செயல்படும். வேர்ப்னா என்ன? வினைச்சொல். சரி, ஓகே. வில்லு வெர்பாக செயல்படுமா? வில்லு வந்து வெர்பாக செயல்படுமா? படாது. ஏன்னா வில்லு பக்கத்துல இன்னொரு வேர்பு, ஆக்ஷன் வேர்பு தேவைப்படும். வில் கம், வில் கோ, வில் பிளே, இல்லையா? ஆனா இஸ் வந்து வெர்பாக செயல்படுமா? செயல்படும். ஹி இஸ் அ டாக்டர், இல்லையா? அந்த இடத்துல வேர்ப் எது? இஸ் தான் டாக்டர். இஸ் தான் வேர்ப். ஹேவ் வந்து வெர்பா செயல்படுமா? எஸ், செயல்படும். ஐ ஹேவ் கார், ஐ ஹேவ் அ கார். ஹேவ்னா வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இந்த இந்த கொடுத்திருக்கக்கூடிய 2 லைன், இங்க நம்ம தனியா நாங்க கொடுத்திருக்கக்கூடிய 2 லையும் வேர்பாக செயல்படும். அதனாலதான் பிரைமரி ஆக்சிலரி பேர் வச்சிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ மேபி உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி ஆக்சிலரி அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்கலாம். இதுல பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் இல்லாத கூட கேட்கலாம். சரி, அதை விடுங்க. அடுத்த டாபிக் வாங்க. வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட். இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். மாடல் ஆக்ஸிலரி வெர்ப். மாடல் வெர்ப்ஸ், இல்லையா? மாடல் ஆக்சிலரி அல்லது என்ன சொல்லலாம்? மாடல் வெர்ப்ஸ்னு சொல்லலாம். சோ மாடல் வெர்ப்ஸ் அப்ப எத்தனை? டைரக்ட் கொஸ்டின். இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாக நம்ம எதிர்பார்க்கலாம். மாடல் வந்து 9. மாடல் வெர்ப்ஸ் வந்து 9 வேர்டு இருக்கு. மாடல் வெர்ப்ஸ் வந்து 9, 9. சரி சரி, மாடல் வெர்ப்ஸ் பாத்துட்டீங்க இல்லையா? இப்ப இன்னொன்று இருக்கு. இன்னும் வேற என்ன இதுல விடுபட்டு போனது சொல்லுங்க பாப்பா. என்னது விடுபட்டு போனது? என்னது? யூஸ்ட் டு, ought to. ஃபர்ஸ்ட் வந்து ought to ஸ்டார்ட் பண்ணுவோம். OUH ல ought to. நெக்ஸ்ட் used to. dare, அவ்வளவுதான். நம்ம 26 வேர்பை நம்ம இதோட நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் பேர் என்ன? அப்போ மாடல் பார்த்துட்டோம். மாடலுக்கு அடுத்தது என்ன? செமி மாடல். மாடல் ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க. MODAL, DE வராது. ஏன்னா மாடல் வேர்ப்ஸ் இது வேற. அதான் நீங்க சொல்றீங்க. நீங்க மேபி மாடல், அந்த மாடல் ஸ்பெல்லிங் வேற, இதுக்கான மாடல் ஸ்பெல்லிங் வேற. சரி, ஓகே. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிருக்கிறோம், என்னென்ன வேர்ப் இருக்கு, வேர்போடைய பேர் என்னன்னு நம்ம அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிருக்கோம். என்னென்ன வேர்ப் இருக்கு? பிரைமரி ஆக்சிலரி. பிரைமரி ஆக்சிலரி எவ்வளோ? 11 வேர்பு. அடுத்தது மாடல் வேர்ப் எவ்வளோ? மாடல் வேர்பு 9 இருக்கு. செமி மாடல் எவ்வளோ? செமி மாடல் வந்து 4 இருக்கு. செமி மாடல் வந்து 4 வேர்ப்ஸ் இருக்கு. சரி, இப்போ இதுவரையிலும் நமக்கு தெளிவாயிடுச்சு. அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஏன்னா இங்க கலந்து கொடுத்துருப்பாங்க. சோ மொத்தமா இதுக்கு மொத்தமா டோட்டல் இதுக்கு பேரு அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். சோ இதனுடைய சப்ஹெட்டிங் நம்ம இதுக்கு ஹெட்டிங் கொடுப்போம். இதுக்கு ஹெட்டிங் கொடுத்தோம்னா இதுக்கு என்ன பேரு? ஆக்சிலரி வேர்ப்ஸ். அல்லது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஹெல்பிங். ஏன்னா இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அதனால ஹெல்பிங் வேர்ப்ஸ். இது வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ். அவ்வளவுதான். சோ இந்த ஒரு முக்கியமான டாபிக்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கவர் பண்ணிருக்கோம். சரி, இதுல போடுவோம். சோ இதோட நம்ம எஸ். சோ ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 24 வேர்ப்ஸ் இருக்கு. அதை நம்ம 3ஆ பிரிச்சிருக்கிறோம். பிரைமரி ஆக்சிலரி, மாடல் வேர்ப், செமி மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம். சரி, இப்ப என்னதான் நம்ம பண்ண போறோம் பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு எதுல வரும்? சென்டென்ஸ்ல வரும் இல்லையா? சோ சப்ஜெக்ட். இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கட்டாயமாக நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணும் பொழுது அந்த சப்ஜெக்ட் எதுல இருக்கணும்? ப்ரோனவுன்ல தான். இங்க இருக்கு பாருங்க, ப்ரொனவுன்ல தான் இருக்கணும். சோ ப்ரொனவுன் அப்படின்னா எதுல இருந்து வந்துச்சு? ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நவுன், ப்ரொனவுன். நவுன்னா பெயர்ச்சொல். ப்ரொனவுன் அப்படின்னு என்னது? பிரதி பெயர்ச்சொல். அப்ப பிரதி பெயர்ச்சொல் என்னென்ன? முக்கியமான பிரதி பெயர்ச்சொல் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். ஹி, கமா, ஷி. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ. அடுத்து ஐல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி வரும்? ஐ, வி, யூ, தே. அடுத்து இது எல்லாமே ப்ரொனவுன் தான். சரி, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். ஏன் சார் இது சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது.
நான் சொல்றது புரியுது. நம்மளோட கொஸ்டின் வேர்டுல ஏதோ ஒரு ஒண்ணுதான் கொஸ்டினாக வரும். இந்த இத்தனை வேர்டுல ஒண்ணு இருக்கணும், இந்த இதுலதான் ஏதோ ஒண்ணு இருக்கணும், இல்லைன்னா ஆன்சர் தப்புன்னு அர்த்தம். இதுல ஏதோ ஒண்ணுதான் வரும். அப்ப புரிஞ்சுக்கலாம். ஒரு இப்போ என்னுடைய ஐன்னு இருந்தா நம்ம ஐய எடுத்து எழுதலாம், வின்னு இருந்தா வி எழுதலாம், யூ இருந்தா யூ எழுதலாம். தே வந்து அந்த இடத்துல தே இருந்தா தே எழுதலாம் இல்லையா, பன்மையா இருந்தா. அப்ப அந்த பன்மை எப்படி மாறும் தேஸ்ல பாப்போம், எக்ஸசைஸ் வரும்போது டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, எதுவும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. பையனாக இருந்தா இங்க பாருங்க, ஜான். ஜான் என்ன, ஜான் யாரு, பையன். அப்ப ஜானை நம்ம எப்படி ஜான் எழுதலாமா, ஜான் அப்படின்னு எழுத முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஹி அப்படின்னு மாத்தணும். மேரி, மேரி வந்து பொண்ணு அப்படின்னு நம்ம மாத்தி எழுதணும். சோ புக்ஸ் என்ன, பன்மை. ஆர் தே அப்படின்னு எழுதலாமா, இல்ல. நம்ம சாரி, ஆர் த புக்ஸ் அப்படின்னு எழுதலாமா, இல்ல, எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த புக்ஸை எடுத்து தேன்னு எழுதணும். சரி, இப்ப 4வது ரூல் பாருங்க. 4வது ரூல் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, டென்ஸ் மாறுமா, பிரசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின் இருந்தா ஆன்சரும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டென்ஸ்ங்கிறது தெரியலையா, காலங்கள். அப்ப காலங்கள் வகை இருக்கு இல்லையா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா ஆன்சரும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும் இல்லையா. பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். டென்ஸ் மாறவே மாறாது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நெகட்டிவ் டாக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே ஷார்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஷார்ட் ஃபார்ம் படிச்சிருக்கீங்களா, என்னென்ன ஷார்ட் ஃபார்ம்ஸ், இஸ் நாட் எப்படி எழுதணும், isn't அப்படின்னு எழுதணும். do not எப்படி எழுதணும், don't எழுதணும். இது என்ன, want எப்படி வந்துச்சு, will not plus yes will இடத்துல இருக்கு. புரிஞ்சுச்சு. சரி, இப்ப நம்ம நேர பயன்பாட்டுக்கு போயிடலாம். சரி, எல்லாரும் ஆல் இருக்கீங்களா, ஸ்கிரீன் போச்சா, என்னாச்சு, ஸ்கிரீன் தெரியலீங்களா, எஸ் இருக்கீங்களா, ஒரு ஜஸ்ட் தம்ஸ் அப் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஆன்சருக்கு போயிடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, எஸ், வெரி குட் வெரி குட். ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், இதான் கொஸ்டின், இதான் ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்றோம், இங்க இருக்கிற அந்த ஆம இதுல என்ன ரூல் அப்படின்னா, ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்கு, மத்த டைப் எல்லாம் ஓகே. இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம அது அட்வான்ஸா போயிட்டோம். இங்க பாருங்க, இஸ் இருக்கு இல்லையா, இந்த சொல்லக்கூடிய இஸ் இங்க எழுதுறோம். இது பாசிட்டிவ், இந்த கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா, பாசிட்டிவ். எப்படி இது பாசிட்டிவான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், பாசிட்டிவ் எப்படி, நாட்டுங்கிற வேர்டு இல்ல, நாட்டுங்கிற வேர்டு இல்ல, அதனால இது பாசிட்டிவ். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த நாட்டை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றோம். எடுத்தீங்க இங்க இருக்கு, ஒண்ணும் ரொம்ப சிம்பிள். கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த எழுதி என்ன பண்ணணும், இது பாசிட்டிவ், அப்ப நெகட்டிவா மாத்தணும், அப்ப isn't இல்லையா. இங்க ஷீ இருக்கு, அந்த ஷீ எடுத்து எழுத வேண்டியதான். புரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ பாசிட்டிவ் பிடிக்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிச்சா, எல்லாருமே சொல்லுங்க பாப்போம். எஸ், ஈஸி ரைட். ரூல் என்ன, பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு நெகட்டிவா இருக்க சென்டென்ஸ் நெகட்டிவா ரைட் பண்ணனும். நெகட்டிவா எழுதணும். அப்ப நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தா எப்படி சார் பாசிட்டிவா மாத்துறது, ரொம்ப ஈஸி. நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவா ரைட். இங்க இஸ் இருக்கு இல்லையா, இந்த இஸ் தூக்குங்க, இஸ் எடுத்து முதல்ல எழுதுங்க, எழுதியாச்சு. இந்த நாட் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்களா, அப்ப நாட் எழுத தேவையில்லை, ஏன்னா இது நெகட்டிவ், அப்ப நமக்கு பாசிட்டிவ் வேணும். அப்ப இங்க இருக்கிற இந்த ஹீயை எடுத்து பக்கத்துல போட்டுற வேண்டியதான் வேலை. உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துரும், நீங்க கண்டுபிடிக்க நெகட்டிவா, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது இல்லையா. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்த்துட்டு வருவோமா. சரி பாருங்க, நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வருவோம். சரி, இங்க பாருங்க, சானியா லைக்ஸ் டென்னிஸ். சானியா டென்னிஸ். சரி, இதுல கொஸ்டின் வேர்டு இருக்கா,
நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கொஸ்டின் வேர்டு இதுல இருக்கா? கொஸ்டின் வேர்டுனா பிரைமரி ஆக்சிலரி இருக்கா, பி வேர்ட்ஸ் இருக்கா, டூ வேர்ட்ஸ் இருக்கா, மாடல் வெர்ப்ஸ் இருக்கா? அதான் கேக்குறேன். எதுவுமே இல்லல்ல. சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்ப் இல்ல. சரி, ஆக்சிலரி வெர்ப் இல்லன்னா அடுத்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துல verb இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? டென்ஸ் படிக்கும்போது என்ன படிச்சோம்? டென்ஸ் படிக்கும் போதே நம்ம நம்ம அடுத்தடுத்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த verb நல்லா பாருங்க. verb என்ன இருக்கு? லைக் பக்கத்துல எஸ் இருக்கு இல்லையா? லைக்ஸ் எதனால லைக்ஸ், எதனால எஸ் வந்துச்சு? ஏன்னா சானியா ஒருமை, ஏன் லைக் கிடையாது, லைக்ஸ் டென்னிஸ். ஓகே, இது நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த லைக்ஸுக்கு யார் இருக்கிறான்? லைக்ஸுக்குள்ள பிரிக்கணும். லைக்ஸ் எப்படி பிரிக்கணும்? பிரிச்சு பாப்போம். வெரி குட், நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. டஸ் பிளஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லையா? டஸ் பிளஸ் லைக், அதனால தான் இந்த டஸ் தான் இங்க வெளியில வந்திருக்கான். புரிஞ்சிச்சு இல்லையா? எஸ். அப்ப இந்த டஸ், அப்ப லைக்ஸ்னா கொஸ்டின் உருவாக்கும் பொழுது இந்த இதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய டஸ்ஸ வெளியில கொண்டு வரணும். சோ அதனாலதான் இந்த டஸ் எப்படி சார் வெளியில வந்துச்சு? ஏன்னா லைக்ஸ்னா என்ன அர்த்தம்? டஸ் பிளஸ் லைக். அதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த இடத்துல டஸ் மீன்ஸ் இல்லையா? டஸ் லைக்ஸ் மீன்ஸ் லைக்ஸ் என்ன அர்த்தம்? லைக். அப்ப இந்த இருக்கக்கூடிய டஸ் மட்டும் நான் வெளியில கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்? ஏன்னா அதுதான் கொஸ்டின் வேர்டு, வேற கொஸ்டின் வேர்டு கிடையாது. இதுவே இந்த இடத்துல இஸ் இருந்துச்சு, ஆர் இருந்துச்சுன்னா ஆரை தூக்கி எழுதலாம். கேன் இருந்தா கேன் தூக்கி எழுத. அதான் முன்னாடியே நான் எந்த பாருங்க, எல்லா வேர்டும் இது எதா இருந்தாலும் இது எல்லாம் ஏதோ இந்த ஒரு வேர்டை தூக்கி என்ன நம்ம கொண்டு வரோம். ஆனா எதுவுமே இல்ல, வேர்பு தான் இருக்கு. அப்ப வேர்பத்தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சோ டஸ்ன்ட் ஷீ இல்லையா? எதனால டஸ்ன்ட் ஷீ? லைக் என்ன எடுத்தோம்? டஸ் எடுத்தோம். சோ இது பாசிட்டிவா நெகட்டிவா? இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா கேட்டேன். சென்டென்ஸ் பாசிட்டிவ் இல்லையா? ஏன்னா நாட் இருக்கு, அதுல நாட் இல்ல, பாசிட்டிவ். அப்ப क्वेश्चन எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். ஆக क्वेश्चन நெகட்டிவாக இருக்கணும். क्वेश्चन வந்து இந்த இடத்துல நம்ம நெகட்டிவா மாத்திட்டோம். சோ doesn't she. இந்த she எந்த she? இந்த சானியா தான் இந்த she. சரி, நம்ம ஏன் சானியான்னு எழுதக்கூடாது? அது ரூல் கிடையாது. ரூல் என்ன? pronoun தான் எழுதணும். இந்த இடத்துல பாருங்க, என்னதான் இருந்தாலும் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? pronoun-ஆ தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முன்னாடி அந்த ரூல் சொல்லிட்டாங்க. சோ அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால சோ சானியா என்னவா மாறிட்டா? என்னவா என்ன சொல்லலாம்? சனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, சனியன் வேற பேர் சொல்லுங்க. ராம் அப்படின்னு இருக்கான்னு வச்சுங்க, ராம். அப்ப இந்த இடத்துல என்னவா மாறுவான்? கீயா மாறுவான் இல்லைங்களா? சரி, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க பாப்போம். என்ன மேடம் இது டிட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, எனக்கு தெரியல. நீங்க விளக்கம் சொல்லுங்க பாப்போம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? என்னாச்சு? யார ஒருத்தவங்க நமக்கு வந்து தெளிவு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க பாப்போம். சார் மெட் வந்து பாஸ்ட் டென்ஸ் சார். ஓகே. பிளஸ் மீட். ஓகேவாங்க சார்? அப்ப எட்டு போடுறோம் சார் நம்ம. ஓகே, இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னப்பா, இதுல இது ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கேன். வெரி குட். ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா क्वेश्चन வரும் உங்களுக்கு எப்படி வரும்? இப்படிதான் வரும்.
வெரி குட் வெரி குட். அப்ப எப்படி நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? மெட் வந்து பாஸ்ட், மெட்டை பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? did plus meeting சார் பிளஸ் MEET ஓகேவாங்க சார் மீட் கிடைக்கும். did plus MEET அப்போ இங்க வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா கொடுத்திருக்கா, நம்ம நெகட்டிவா எழுதணுங்க சார். வெரி குட் வெரி குட். அப்போ did not they அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. மெட்டை பிரிக்கிறோம். எஸ் டிட் தே இல்லையா? அப்ப நம்ம மெட்டை பிரிக்கிறோம். மெட்டை பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? டிட் கிடைக்கும். சோ டிட் இங்க எழுதுறோம். சோ டிடன்ட், இது பாசிட்டிவ். அப்ப டிடன்ட். இங்க இருக்கிற தே இருக்கு, தே தூக்கி எழுதுறோம். இது வெரி வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். படிச்சவங்களுக்கு மட்டும்தான் எழுத முடியும். நல்ல இந்த மாதிரி தெளிவா படிச்சவங்களால மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். வெரி குட், யூஆர் அட் த ரைட் ட்ராக். ஓகே, கோயிங் வெரி வெல். நல்ல புரிதல் இருக்கு உங்களுக்கு. வெரி வெல். ஓகே, மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன அதே டெக்னிக் தான். வெர்ப பாக்குறோம். வெர்பு இல்லைன்னா, ஆக்சிலரி வெர்பு இல்லைன்னா, டூ வெர்பு இல்லைன்னா, ஹேவ் வெர்பு இல்லைன்னா, டஸ் வெர்பு இல்லைன்னா, மாடல் ஆக்சிலரி இல்லைன்னா நேரா வெர்புக்கு பார்க்கணும். வெர்ப பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? வெரி குட் வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் விளக்கம் கொடுங்க பாப்போம். எனிபடி எல்ஸ்? ஷாக்கிலா பானு மேம். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருக்குங்க சார். சோ நெகட்டிவ் சென்டென்ஸா மாலு மேம், மாலதி மேம். இதுல இந்த மாடல்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? மாடல்ஸ் நம்ம ஆல்ரெடி மாடல்ஸ் படிச்சுட்டு வந்தோமா? மாடல்ஸ் சொல்லுங்க, பட்டன் சொல்லுங்க. மாடல்ஸ் மாடல் will would ride a bike. So positive sentence. yes, positive sentence. Sentence positive இருக்கு. Very good. Okay, sentence positive இருக்கு. சோ நம்ம நெகட்டிவ்ல கன்வர்ட் பண்ணனும். Okay, and she. Okay, இப்போ என்ன பண்றோம்? பாசிட்டிவ் क्वेश्चन வந்து ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கணும். ஆல்ரெடி அவங்க மாடல் வெர்பு கொடுத்திருக்காங்க. அதனால அந்த மாடல் வெர்பே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பயன்படுத்தலாம். சோ கேன் எழுதி பக்கத்துல கேன்ட், இதை எப்படி மாத்தணும்? நாட் போட்டுறோம். சோ கேன்ட் அப்படின்னு மாத்திட்டு இந்த ஷீயை தூக்கி பக்கத்துல எழுத வேண்டியதான். சோ கேன் ஷீ, கேன்ட் ஷீ, கேன் ஷீ அப்படின்னு எழுதலாம். சரி, தட்ஸ் இட். அடுத்தது ஆக்சிலரி வெர்பு வந்தா, ஆக்சிலரி வந்தா என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்கீங்க சார். ஓகே ஓகேவாங்க சார். இப்போ வந்து பிரைமரி ஆக்சிலரி வெர்பா கொடுத்திருக்கேன். have. எஸ், have, haven't, you. Yes, that's it. pronoun பாசிட்டிவ் வந்து நெகட்டிவா கன்வர்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஏன்னா ஹேவ் வந்து இந்த இடத்துல நாட்டே இல்ல, ஹேவ் மட்டும்தான் இருக்கு, நாட்டே இல்ல. சோ கண்டிப்பாக பாசிட்டிவ் கொஸ்டின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். பாசிட்டிவ் கொஸ்டின் அப்ப ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கணும். ஹேவ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, அந்த ஹேவ நம்ம யூஸ் ஹேவ் இது பாசிட்டிவா இருக்கிறதுனால இன்ட் பக்கத்துல போடுறோம். ஹேவன்ட். சோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து யூ, அந்த யூ நம்ம பக்கத்துல. சரி, இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு சில எக்ஸம்ஷன் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ல நம்ம என்ன பண்ணணும்? நல்லா உள்ள போய் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இவ்வளவு நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது வந்து பேசிக், அதாவது கொஸ்டின் டேக்னா என்ன, என்னென்ன ரூல் பயன்படுத்தணுங்கிறது. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸி கொஸ்டின் தர மாட்டாங்க. You have to expect for a tough question or difficult question. சரி, என்ன சார் difficult question வரும்? சரி, பாத்துருவோம். அதையும் நம்ம பாத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. I am a student. I am a student. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும்னா நார்மலா நம்ம எப்படி எழுதுவோம்? am இருக்கு சார் இங்க. சரி, am என்ன பண்ணுவோம்? amen. பக்கத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு இன்ட் அப்போஸ்ட்ரோபி போட்டு, அப்போஸ்ட்ரோபி எங்கப்பா? அப்போஸ்ட்ரோபி போட்டு பண்ணுவோம் இல்லையா? நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ரூல் என்ன? ஆம் பக்கத்துல இருக்குப்பா, அந்த ஆம் எழுதுப்பா, தூக்கியாச்சு, ஆம தூக்கியாச்சு. மை காட். ஓகே, சோ இதுதான் நம்ம பண்ணுவோம். பட் இந்த இடம் பண்ணக்கூடாது ரூல். அப்படின்னா ரூல் எக்ஸம்ஷன். என்ன எக்ஸம்ஷன்? ஆம் வந்தா ஆமென்டைனி வரக்கூடாது. அது அப்படியே நீங்க என்னவா மாத்த இருக்கக்கூடிய கேள்வி. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இதுக்கு மட்டும் ரூல் எக்ஸம்ஷன். என்ன ரூல் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க? ஆம் வந்தா நீங்க ஆமென்டைனி எழுதக்கூடாது. இது தப்பு இல்லையா? ஆமென்டைனி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? எப்படி மட்டும்தான் எழுதணும்?
சோ அடுத்த முறை சொல்லலாமா? எஸ் டீச்சர்ஸ்? புரியுதுங்க சார். ஓகே, இன்னொரு முறை புரியுதுங்க சார். இன்னொரு முறை எதுக்கும் இன்னொரு முறை சொல்றேன். அதாவது மத்த ரூல் எல்லாம் ஓகே, நம்ம இங்க பார்த்த எக்ஸசைஸ் இது எல்லாமே ஓகே, இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन, இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन ஃபைன். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் டஸ் இதெல்லாம் ஓகே. இந்த ரூல் என்ன சொல்றாங்க சொல்றது அப்படின்னா, இந்த மட்டும் ஆம் ஐ கிடையாது இல்லையா? ஆம் நீங்க எப்படி மாத்தி எழுதணும்? ஆம் இன் டைன் மாத்தி சாரி ஆர் இன் டைன் மாத்தி எழுதணும், ஆர் இன் ஐன்னு மாத்தி எழுதணும். அவ்வளவுதான். இது நீங்க எழுதலாம் தேவையில்ல, ஆப்ஷன்ல இருக்கும். ஆப்ஷன்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க இல்லையா? அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை சூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒருவேளை நெகட்டிவா இருந்தா நீங்க ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதுங்க. அப்படியே எழுதுனா என்ன பண்ணணும்? ஆம் அப்படியே எழுதுங்க. அப்ப நாட் இருக்கு. அப்ப நாட்னா क्वेश्चनல பாசிட்டிவ் இருக்கணும். சோ அந்த ஐ எடுத்து எழுது. அப்ப am I not, I am not அப்படின்னா am I, அவ்வளவுதான். இது எங்க மட்டும் தான் அக்செப்டபிள்? இது நெகட்டிவ்க்கு மாத்தும் பொழுது மட்டும் தான் பிரச்சனை இல்ல இல்லையா? சோ இந்த ரெண்டு ரூல் ஓகேவா? மூணாவது ரூல் கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இதுதான் உங்களுடைய क्वेश्चन. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க எதிர்பார்க்கலாம். क्वेश्चन டேக்ல இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆர் இன் டை வச்ச क्वेश्चन எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டஸ் வச்சு ஒரு क्वेश्चन எதிர்பார்க்கலாம். சரி, क्वेश्चन என்ன பாருங்க. let us go for a walk. இந்த இடத்துல லெட் வச்சு क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணாலே, நல்லா கவனிங்க, லெட் வச்சு क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுடைய ஆன்சர் கட்டாயமாக shall we தான் இருக்கணும். தட்ஸ் இட். அப்ப லெட் வச்சு ஒரு क्वेश्चन ஸ்டார்ட் பண்றாங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன? shall we. சார் நெகட்டிவா பாசிட்டிவா நீங்க எதுவுமே யோசிக்க தேவையில்ல. லெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே shall we தான் ஆன்சர், வேற எதுவுமே இல்ல. ஆன்சர் வந்து கீழே இருக்கும், ஆப்ஷன்ல வந்து shall we இருக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் கீழே எப்படி இருக்கும்? shall we ஆப்ஷன் இருக்கும். அழகா தூக்கிட்டு வந்துடலாம், நீங்க பார்க்கவே தேவையில்ல. நேரா போறீங்க, ஆம் இருக்கா? ஆம் இருந்தா மனசுல பிக்ஸ் பண்ணிருங்க. ஆம்னா ஆர் இன் டை, லெட்ஸ்னா shall we, அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணிருங்க. சரி மேம், மூணாவது ரூல் புரிஞ்சுச்சா மேடம்? ஓகே, எஸ், வெரி குட். So we have some எக்ஸாம்பிள் வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். டோன்ட் வரி. சரிங்களா? எஸ், அடுத்து ஆமா, அடுத்து என்ன இம்பரேட்டிவ் என்னது? கட்டாயம் இல்லையா? இது மூணு வகை வாக்கியம், 4 வகை வாக்கியம் வருது பாருங்க. இம்பரேட்டிவ் என்னது? கட்டளை சொற்கள் அல்லது ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாக்கியங்கள். இந்த இடத்துல க்ளோஸ் த டோர் அப்படின்னா இந்த இடத்துல எந்த வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகுது? ஐ மீன் வெர்ப்லயே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வெர்ப்ல ஸ்டார்ட் ஆகுது இம்பரேட்டிவ் ஆகி இருந்தால் அல்லது நெகட்டிவ். சோ இதுக்கான ஆன்சர் வந்து will you. இதுக்கான ஆன்சர் வந்து அல்லது want you. will you அல்லது want you. ஏன்னா இந்த இடத்துல க்ளோஸ் த டோர் அப்படின்னாங்க. சோ இதுக்கு என்ன क्वेश्चन கிரியேட் பண்ணும் பொழுது will you அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம், want youனும் கிரியேட் பண்ணலாம். சரி, அடுத்து இப்ப நம்ம வந்து முக்கியமான என்னென்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, ஆம் क्वेश्चन ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஆம் क्वेश्चन எதிர்பார்க்கக்கூடிய ஒரு क्वेश्चन, லெட்ஸ் क्वेश्चन எதிர்பார்க்கக்கூடிய क्वेश्चन இந்த ஹார்ட்லி. சோ ஹார்ட்லி மட்டும் இல்ல, நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நெகட்டிவ். சரி, இந்த क्वेश्चन நல்லா படிங்களேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம கிளாஸ் முடிக்க போறோம். he hardly ever speaks. இந்த சென்டென்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸ் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு? ஒரு பாசிட்டிவ் क्वेश्चन மாதிரி எனக்கு தோணுது இல்லையா? ஓகே, கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஃபைன், பட் புதுசா பாக்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுது? நாட்டுங்கிற வேர்டு அதுல இல்ல. நாட்டுங்கிற வேர்டு இருக்கா? நம்ம என்ன படிச்சோம்? நாட்டு வேர்டு இருக்கும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? நாட்டு இருக்கும் அப்படின்னு படிச்சோம். நாட் இருந்தாதான் நெகட்டிவ்னு படிச்சோம். இதுல நாட் இருக்குங்களா? வேர்டு இதுல இருக்குங்களா? இதுல இல்ல. ஆனா நாட்டுங்கிற வேர்டு இல்லைன்னாலும் இதுல ஒரு வேர்டு வந்து நெகட்டிவ் வேர்டு. எது அது? அந்த நெகட்டிவ் வேர்டு எது? ஹார்ட்லிங்கிறது நெகட்டிவ் வேர்டு. அப்ப பாசிட்டிவ் போல நமக்கு தோற்றம் அளிச்சாலும்
நம்ம என்ன நினைப்போம், இது பாசிட்டிவ் மாதிரி இருக்குப்பா, அப்ப பாசிட்டிவ்னா ஆன்சர் எப்படி இருக்கணும்? கொஸ்டின் பாசிட்டிவாக இருந்தா ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஐ மீன் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தா ஆன்சர் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது பாசிட்டிவ் இல்ல, இது பாசிட்டிவ், அப்ப ஆன்சர் நெகட்டிவ் இருக்கணும். டசன்ட் ஹீன்னு நம்ம போட்டுருவோம். தீர நம்ம நல்ல கொஸ்டினை படிக்கல. இது ஈவன் 12th போர்டு எக்ஸாம்ல ஆக்சுவலி நான் நடத்தக்கூடிய டாபிக் வந்து 11 இப்ப நடத்தக்கூடிய காம்ப்ளிகேட்டடான இந்த கிராமர் வந்து 11th 12th வரைக்கும், முக்கியமா 12th எல்லாம் போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றது. பாக்குறதுக்கு பாசிட்டிவ் மாதிரியே இருக்கு, ஆனா இது நெகட்டிவ். சோ நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சோ டசன்ட் ஹீன்னு கொடுத்துருவாங்க. சோ இது பாசிட்டிவ், ஆன்சர் நெகட்டிவ். சோ டசன்ட் ஹீ தான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஹார்ட்லின்னா அது நெகட்டிவ். ஹார்ட்லிங்கிறது எதை குறிக்குது? நெகட்டிவ் குறிக்குது. அப்ப நெகட்டிவ் குறிச்சா அப்ப ஆன்சர் எப்படி இருக்கணும்? நெகட்டிவ். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல டஸ்கி. அதனாலதான் இந்த இடத்துல டஸ்கி. எப்படி டஸ் எப்படி வந்துச்சுங்க? டஸ் எப்படி வந்துச்சுங்க? இந்த இடத்துல ஸ்பீக்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்பீக்ஸ பிரிக்கணும். ஸ்பீக்ஸ பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க பாப்போம். டஸ் பிளஸ் ஸ்பீக். டஸ் பிளஸ் ஸ்பீக். டஸ் பிளஸ் ஸ்பீக் இல்லையா? இப்படி கிடைக்கணும். இங்க இருக்கக்கூடிய டஸ் பிளஸ் ஸ்பீக்ல இருந்து தான் இந்த டஸ் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம். சோ இது நெகட்டிவ், நம்ம ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணும். சோ டஸ் பிளஸ் ஹி, இங்க இருக்கக்கூடிய ஹீய இங்க கொண்டு வந்துட்டோம். சரி, அப்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய வேர்டு எத்தனை வேர்டு இருக்கு? என்னென்ன நம்ம சொல்லலாம்? ஹார்ட்லி. வேற என்னென்ன வேர்டு இருக்கு சொல்லுங்க பாப்போம். ரேர்லி. ரேர்லினா பாசிட்டிவ். ரேர்லிங்கிற வேர்டு வந்து நெகட்டிவா குறிக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேற என்ன வேர்டு இருக்கு நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய வேர்டு? நோபடி. நோபடி. வேற இன்னொரு வேர்டு இருக்கு, அதையும் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. செல்டம். பட்டிருக்கீங்களா? செல்டம். செல்டம்மே என்னது? செல்டம்ங்கிற வேர்டுமே செல்டம். சரி, இப்ப இந்த ரூல் முக்கியம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going for exercise. சரி, இப்போ எக்ஸசைஸ் வந்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இன்றைய வகுப்பை முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். வெரி வெரி ஈஸி டாபிக் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. சரி, பட்டு ஆன்சர் சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சிடலாம். இதுக்கு எப்படி ஆன்சர் வந்து isn't he எப்படி வந்துச்சு? He is a doctor. He is a doctor. பாசிட்டிவ்ல ரைட் இருக்கு, நெகட்டிவா கன்வர்ட் பண்றோம். isn't he. இப்போ இங்க இருக்கக்கூடிய இஸ் என்ன பண்றோம், இங்க கொண்டு வரோம். சோ இஸ் இங்க கொண்டு வந்துட்டோம். இதுல நாட் இல்ல, நம்ம நாட் எழுதுறோம். isn't he, அவ்வளவுதானே இல்லையா? தட்ஸ் இட். ரெண்டாவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். aren't they. இங்க ஆர் இருக்கு, ஆர் எழுதுறோம். நாட் இல்ல, நாட் ஆட் பண்றோம். aren't இந்த தே இங்க எழுதுறோம். aren't they. அடுத்து வாஸ் இங்க இருக்கு, வாஸ் எழுதுறோம். இங்க நாட்டே இல்ல, சோ wasn't. she எழுதுறோம், wasn't she. அடுத்து வேர் weren't we. can இருக்கு, can't you. will இருக்கு, will மட்டும் தான் பாசிட்டிவ். சோ will எப்படி மாத்தி எழுதணும்? வில்லோடைய கான்ட்ராக்ஷன், வில்லோடைய wanted it இல்லையா? it. சோ அதை எழுதுறோம். சோ அடுத்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான क्वेश्चनக்கு போவோம். she likes mangoes. நம்ம இந்த ரூல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? வெரி ஈஸி. பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியும். லைக்ஸ் தான நம்ம டஸ்ஸா பிரிச்சிருக்கோம். சோ doesn't she. doesn't she. ரைட் பண்ணுவோம் சார். 2 plus like. இப்போ இத பாருங்க. இது ஏன் இந்த இடத்துல do வந்துச்சு? எப்படிப்பா இது do வந்துச்சு?
verb வந்து present tense verb வந்து மெயின் verbல இருக்கு. எப்படி சொல்லணும்? verb வந்து V1ல இருக்கு, மெயின் verbல இருக்கு. அப்ப மெயின் verb அப்படின்னா இந்த liveக்குள்ள live பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? live பிரிச்சோம்னா do plus. வெரி குட். அவ்வளவுதான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், நமக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க கத்துக்குவாங்க இல்லையா? சோ இந்த live பிரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? do plus live கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய do தான் இந்த do இல்லையா? சோ சென்டென்ஸ் வந்து என்னது? பாசிட்டிவ். சோ டோன்ட். அதனால do plus not don't. சோ இங்க இருக்கக்கூடிய தேவை என்ன பண்றோம்? இங்க எழுதுறோம். சோ don't they. இல்லையா? don't they. Sir, past tense Didn't again, he? sir. Win. இது Did 1 plus win is 1 பாஸ்ட். 1 பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பிரிக்கிறோம்? எப்படி பிரிக்கிறோம்? past tense. Past tense. எப்படி பிரிக்கிறோம்? Did plus win. Win. did plus win. இதுல இருந்து எதை எடுத்துக்கிறோம்? நம்ம எதை எடுத்துக்கிறோம்? இந்த did நம்ம இங்க எடுத்துக்கிறோம். Did எடுத்துக்கிறோம் sir. did எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன பண்றோம்? பாசிட்டிவ். சோ in didn't. இந்த he எடுத்து பக்கத்துல எழுதுறோம் இல்லையா? சோ இதெல்லாமே நீங்க என்ன பண்ணி பாருங்க, நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. I have got for you. சோ இந்த நோட் வந்து உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? Next one is sir. Next. Next one is yes did plus go. Okay ma'am sir. இது ஓகே, வெரி குட் மேம். வென்ட் வந்து என்ன பண்றோம் நம்ம? வென்ட் பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? did plus go. did plus go. இந்த did நம்ம என்ன பண்றோம்? இங்க வச்சிருக்கோம். did கொண்டு வந்துட்டோம். didn't you. சரிங்களா? எஸ். இப்போ வேற ஏதாவது டவுட் இருந்தா இன்றைய வகுப்பு வந்து அவ்வளவுதான். நம்ம I have some other works to do. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த கிளாஸ். டோன்ட் வரி, உங்களுக்கு வித் எக்ஸ்பிளனேஷன் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம்.